என்ன எனக்கு இல்லாம இந்த மீனுவோட பொண்ணு இவ்வளவு சந்தோஷமா பறந்து போறா. அவ கையில கூட ஏதோ ஒண்ணு எடுத்துட்டு போறா. பாக்குறதுக்கு நெயில் பாலிஷ் மாதிரில தெரியுது. சரி, எதுக்கும் போய் பக்கத்துல பார்க்கலாம். அப்படின்னு யோசிச்ச கோரிக்காகம் பிறகு லக்கிய பின்தொடர்ந்து போனுச்சு. அவ கையில இருக்கிற நெல் பாலிஷ பிடுங்கிட்டு ரொம்ப வேகமா அங்கிருந்து பறந்து போனுச்சு. என்னோட நெயில் பாலிஷ், எனக்கு நெயில் பாலிஷ் வேணும் அப்படின்னு சொல்லி லக்கி ரொம்பவே அழ ஆரம்பிச்சா. லக்கியோட சத்தத்தை கேட்டு அவளோட தோழி நீலு அங்க வந்தா. என்னாச்சு லக்கி? எதுக்காக அழுதுட்டு இருக்க? நீயும் உன்கிட்ட காட்டுறதுக்காக நான் நெயில் பாலிஷை எடுத்துட்டு வந்தனா, அத அந்த காரியத்தை பிடுங்கிட்டு போயிட்டாங்க. எனக்கு அந்த நெயில் பாலிஷ் போனதை நினைச்சு ரொம்ப வருத்தமா இருக்கு நீலு. இதுக்கெல்லாம் நீ அழாத, சரியா? நான் என் அம்மா சந்தைக்கு போகும்போது உனக்கு நிறைய நெயில் பாலிஷ் வாங்கிட்டு வர சொல்றேன் அப்படின்னு சொல்லி தன்னோட தோழிக்கு அவ ஆறுதல் சொன்னா. பிறகு அன்னைக்கு ராத்திரி பொழுதும் வந்தது. லக்கி அவ கூட்டுல படுத்து தூங்கிட்டு இருந்தா. உனக்கு நெயில் பாலிஷ் வேணுமா? அப்படின்னா நாளைக்கு நீ என்ன வந்து பாரு. நான் உனக்கு நிறைய வண்ணத்துல நெயில் பாலிஷ் தரேன். கண்டிப்பா நான் வரேன். நெயில் பாலிஷ் மரமே, கண்டிப்பா நான் வந்துடுறேன். என்ன லக்கி, உனக்கு கனவுல கூட நெயில் பாலிஷ் பத்தி தான் கனவு வருமா? ஆ, என்னம்மா? அப்படின்னா இவ்வளவு நேரம் நான் கனவுல தான் பேசிட்டு இருந்தேனா? அம்மா, என்னோட கனவுல ஒரு நெயில் பாலிஷ் மரம் வந்துச்சும்மா. அந்த நெயில் பாலிஷ் போனா போகட்டும். நான் அம்மா உனக்கு வேற ஒரு வண்ணத்துல நெயில் பாலிஷ் வாங்கி தரேன். அதையே நினைச்சிட்டு நீ தூங்குற. அதனால தான் உனக்கு மரத்துல கூட நெயில் பாலிஷ் காய்க்கிற மாதிரி கனவு வந்திருக்கு. அமைதியா படுத்து தூங்குடா செல்லம். அப்படின்னு சொல்லி தன்னோட பொண்ணுக்கு ஆறுதல் சொன்னா. பிறகு மறுநாள் காலையில பொழுதும் விடிஞ்சிச்சு. எனக்கு ராத்திரி ஒரு அதிசய கனவு வந்தது. அந்த கனவுல ஒரு மரம் நிறைய நெயில் பாலிஷ் காய்ச்சிருந்துச்சு தெரியுமா? என்ன லக்கி சொல்ற? மரத்துல நெயில் பாலிஷ் காய்ச்சிருந்ததா? ஆ, ஆமா நீலு, அந்த மரம் என்கிட்ட நிறைய பேசினுச்சு. அப்படின்னு சொல்லி அந்த கனவுல பார்த்த அத்தனை விஷயத்தையும் நீலு கிட்ட சொன்னா. இன்னைக்கு என்னமோ நாம அந்த கனவுல வந்த இடத்துக்கு போனா கண்டிப்பா நமக்கு நெயில் பாலிஷ் கிடைக்கும்னு தோணுது. பிறகு பறவைங்க ரெண்டு பேரும் அந்த நெயில் பாலிஷ் மரத்தை தேடி பறக்க ஆரம்பிச்சாங்க. கனவுல வந்த ஒவ்வொரு இடத்துக்கும் அவங்க போனாங்க. பிறகு லக்கியோட கனவுல பார்த்த அந்த நெயில் பாலிஷ் மரத்துக்கு அவங்க வந்தாங்க. ஆ, என்ன அதிசயம்! இந்த மரம் மொத்தமும் இவ்ளோ நெயில் பாலிஷ் இருக்கே! வாங்க குழந்தைங்களா, உங்களுக்காக தான் நான் காத்துட்டு இருக்கேன். வாங்க, சந்தோஷமா வந்து என்னோட நெயில் பாலிஷை பறிச்சுக்குவோங்க. என்ன மரமே, நீ இவ்ளோ அழகா பேசுற? ஆமா, எனக்கு நெயில் பாலிஷ் தேவைப்படுதுன்னு உனக்கு எப்படி தெரியும்? நேத்து அந்த காகம் உன்கிட்ட இருந்து நெயில் பாலிஷை பிடுங்கிட்டு போனுச்சுல்ல, அப்போ நீ ரொம்ப பாவமா அழுத. அதான் நான் ராத்திரியே உன்னோட கனவுல வந்தேன். நல்ல வேளை நீ ரொம்ப சீக்கிரமாவே என்னை கண்டுபிடிச்சு வந்துட்ட. இந்தா, என்னோட நெயில் பாலிஷ் மொத்தத்தையும் பறிச்சுக்கோ. அப்படின்னு அந்த அதிசய மரம் சொன்னது. இப்போ ரெண்டு பேரும் ஒரு கூடை நிறைய நெயில் பாலிஷை சேகரிச்சாங்க. ரொம்ப நன்றி மரமே, எங்களுக்கு நெயில் பாலிஷ் கொடுத்ததுக்கு. ஆனா ஒரு நெயில் பாலிஷ் எடுத்துட்டு போகும்போதே அந்த கோரியத்தை பிடுங்கிட்டாங்க. இப்போ இவ்வளோத்தையும் நாங்க எடுத்துட்டு போறது பார்த்தாங்கன்னா கண்டிப்பா இதையும் அவங்க பிடுங்கிப்பாங்க. கோரி உங்களை பார்த்தான்னா அவகிட்ட என்னோட மரம் இருக்கிற இடத்த சொல்லி இங்க அனுப்பி வைங்க. அவளுக்கு நான் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்குறேன். சரியா? இப்போ நீங்க பயப்படாம போகலாம். சரி மரமே, ரொம்ப நன்றி. அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்க ரெண்டு பேரும் அங்கிருந்து பறக்க ஆரம்பிச்சாங்க. இப்போ அவங்களோட காட்டுக்குள்ள வந்தாங்க. இந்த மீனுவோட குழந்தை தினமும் ஒரு அதிசயத்தை பண்ணிட்டே இருக்கா. நேத்து என்னடானா நெயில் பாலிஷை எடுத்துட்டு போனா. இன்னைக்கு என்னடானா ஒரு கூடை நிறைய நெயில் பாலிஷை எடுத்துட்டு போறா. இந்த குருவிக்கு மட்டும் எங்க இருந்துதான் இவ்வளவு நெயில் பாலிஷ் கிடைக்குது? இன்னைக்கு இத நாம கண்டுபிடிச்சே ஆகணும். அப்படின்னு யோசிச்ச கோரி பிறகு அவங்கள வழிமறைச்சு பேச ஆரம்பிச்சா. ஏய் குழந்தைங்களா, ஒழுங்கா உண்மையை சொல்லுங்க. ஆமா, உங்களுக்கு இந்த நெயில் பாலிஷ் எங்க இருந்து கிடைக்குது? அத்தை, எங்களை தயவு செஞ்சு போகிறதுக்கு விடுங்க. நான் உங்களுக்கு நெயில் பாலிஷ் இருக்கிற இடத்த சொல்லிடுறேன். அத்தை, இந்த பக்கமா போனீங்கன்னா மலைகளையும் புல்வெளிகளையும் தாண்டி ஒரு பெரிய நெயில் பாலிஷ் மரம் இருக்கு. அந்த மரத்துல இருந்து
ஓஹோ, அப்படியா? சரி, இப்போ நீங்க 2 பேரும் வீட்டுக்கு போங்க. அப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்பி வச்சா. ரொம்ப சந்தோஷமா அந்த மரம் இருக்கிற இடத்துக்கு பறந்து போனா. இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸை பார்க்க மறக்காம நம்மளோட சிட்டு பேர்ட் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. குழந்தைங்க சொன்ன அந்த இடத்துக்கு போன கௌரி அங்க இருக்கிற மரத்தை பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்பட்டா. இன்னையிலிருந்து இந்த மரம் எனக்கு மட்டும்தான் சொந்தம். இதுல இருக்கிற நெயில் பாலிஷ தினமும் ஒண்ணு ஒண்ணா பறிச்சு நம்ம கைகள்ல போட்டுக்கலாம். அப்படின்னா இந்த காட்டுலயே நான் தான் பெரிய பேரழகியா இருப்பேன். அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா அந்த மரத்து பக்கத்துல போனா. அவ எதிர்பார்க்காத நேரத்துல மரம் அவளை தலைகீழா தூக்குனுச்சு. என்ன தைரியம் இருந்தா குழந்தைகளை ஏமாற்றி நீ நெயில் பாலிஷ கொடுக்குற. இன்னையிலிருந்து உனக்கு யாரையும் ஏமாற்றணுங்கிற எண்ணமே வரக்கூடாது. உன்னோட மனசுல கெட்ட எண்ணம் போற வரைக்கும் நீ என் மரத்திலேயே தலைக்கிட்ட தொங்க போ. அப்படின்னு சொல்லி அவளோட கிளைகளால கோரிய அதுல கட்டி வச்சா. தயவு செஞ்சு என்ன விட்டுரு மரமே. இனிமே நான் யார்கிட்டயும் எதையும் திருட மாட்டேன். தயவு செஞ்சு என்ன விட்டுரு. நீலு, இந்நேரம் அந்த கோரி ஆண்டி அங்க போயிருப்பாங்க. மரம் சொன்ன மாதிரியே அவங்களுக்கு ஒரு பாடத்தை கத்து கொடுத்துருக்கோம். இனிமே அவங்க நம்ம கிட்ட இருந்து எதையுமே திருட மாட்டாங்க. இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸை பார்க்க மறக்காம நம்மளோட சிட்டு பேர்ட் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கோரி அக்கா, என்ன இந்த வேகாத வெயில்ல இங்க நின்னுட்டு இருக்கீங்க? ஏன், நான் இங்க நிக்கிறதால உன்னோட திருட்டுத்தனம் தெரிஞ்சு போயிட்டேன்னு சொல்லி பதட்டப்படுறியா என்ன? என்ன சொல்றீங்க? நான் என்ன திருட்டுத்தனம் பண்ணினேன்? எனக்கு நீங்க சொல்றது ஒண்ணுமே புரியலக்கா. என் வயல்ல இருக்கிற தானியங்கள் எல்லாம் காணாமலே போய்கிட்டு இருக்கு. இப்பதானே தெரியுது அது எல்லாத்தையும் திருடுறது நீதான்னு. இந்த தானியங்களை நான் பக்கத்து காட்டுக்கு போய் விவசாயி கிட்ட இருந்து வாங்கிட்டு வரேன். நீங்க நினைக்கிற மாதிரி நான் உங்களோட வயல்ல திருடல. இங்க பாரு மீனு, நீ எங்க வாங்கின யார்கிட்ட வாங்கினலாம் நான் கேட்கல. இப்போதைக்கு என் வயல் பக்கத்துல இருந்து நீ தான் வர. அதனால நீ தான் என்னோட நெல்மணிகளை திருடி இருப்ப. மரியாதையா கொடுத்துட்டு போயிடு. இல்ல, என்ன ஆனாலும் சரி, என்னால உங்களுக்கு இதை கொடுக்க முடியாது. எவ்வளவு தைரியம்! என்னையே நீ எதிர்த்து பேசுற? அநியாயமா என்னோட உணவை வழிப்பறி பண்ண நினைக்கிறீங்க. அதனாலதான் நான் இப்படி பேச வேண்டியதா போயிடுச்சு. நீங்க செய்யற வேலைக்கு பேர் என்ன தெரியுமா? பிச்சை எடுக்கிறது. இந்த காலத்துல கண்ணு தெரியாத பறவைங்க தான் பிச்சை எடுப்பாங்க. நீங்க என்னடான்னா எல்லாமும் நல்லா இருந்தும் இப்படி போற வர பறவைங்களை வழிமறைச்சு பிச்சை எடுக்கிறீங்க. இத பண்றதுக்கு உங்களுக்கு அசிங்கமா இல்ல? ஒழுங்கு மரியாதையா கொடுத்துட்டு போ. அது நீ யார் வயல்ல இருந்து எடுத்ததா வேணா இருக்கட்டும், நீ எனக்கு கொடுத்துதான் ஆகணும். மீனுக்குருவி அங்கிருந்து தானியங்களை எடுத்துட்டு பறந்து போனா. எவ்வளவு திமிரு இருக்கும் இவளுக்கு! என்ன பார்த்து பிச்சைக்காரின்னு சொன்னது மட்டும் இல்லாம என்ன ஒரு ஆளா கூட மதிக்காம நான் பேசிட்டு இருக்கும் போதே கிளம்பி போறான். என்னாச்சு கோரி? ஏன் முகமெல்லாம் வெளியில போயிருக்கு? என்ன நடந்துச்சு? காலு, அந்த மீனுவுக்கு ரொம்பவே திமிராயிடுச்சு. இத பார்த்து பிச்சை எடுக்க வர்றியான்னு கேக்குது. கண்ணு தெரியாத பறவைங்க தான் பிச்சை எடுப்பாங்களாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கண் பார்வை தெரியலன்னு குத்தி காட்டி பேசுது. அப்படின்னு சொல்லி நடந்த எல்லா விஷயத்தையும் கோரிக்காகம் சொன்னா. பிறகு ரொம்ப கோபத்தோட காலுக்காகம் அவனோட மாமா வீட்டுக்கு வந்தது. நடந்த எல்லா விஷயத்தையும் மாமா கிட்ட சொன்னா. அது சாப்பிடுற உணவு பொருள்ல நீ இத தடவி வச்சிரு. அதுக்கப்புறம் பாரு, உங்களை கிண்டல் பண்ண அந்த பறவைக்கு கண் பார்வை தெரியாம போயிடும். அப்படின்னு மாமா ஒரு மருந்த கொடுத்தாரு. அதை வாங்கிட்டு காலு ரொம்ப சந்தோஷமா அவனோட வீட்டுக்கு பறந்து வந்துட்டு இருந்தா. அந்த நேரம்னு பார்த்து மீனுக்குருவி நதிக்கரையில உட்கார்ந்துருந்தது. அட, இந்த மீனும் இங்கதான் இருக்கா. இதுதான் சரியான சந்தர்ப்பம். மீனு, நீ இங்கதான் இருக்கியா? உன்னை தேடிதான் நான் உன் வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன். நல்ல வேளை நீ இங்கேயே இருக்க. என்னாச்சு காலுன்னா? எதுக்காக என்ன தேடி போறீங்க? ஒண்ணும் இல்ல மீனு, நான் என்னோட உறவுக்காரர் வீட்டுக்கு போயிருந்தேன். அவருக்கு சொந்தமா ஆப்பிள் தோட்டம் இருக்கு. அவரு ஒரு கூட நிறைய பழங்களை கொடுத்தாரு. அதான், நீ பாவம் இப்பதானே புதுசா காட்டுக்கு வந்திருக்க, உணவு தேடி ரொம்ப அலைவியன்னு சொல்லி உனக்கு அதுல இருந்து ஒரு ஆப்பிள் பழத்தை எடுத்துட்டு வந்தேன். மீதம் இருக்கிற பழங்கள் எல்லாம் எடுத்துட்டு போய் காட்டுல இருக்கிற எல்லா பறவைங்களுக்கும் கொடுக்கணும். இந்த பழம் ரொம்பவே சுவையா இருக்கும். ஒரு துளி கூட மிச்சம் வைக்காம எல்லாத்தையும் சாப்பிட்டுறணும், சரியா? அப்படின்னு சொல்லிட்டு காலு அங்கிருந்து மறுபடியும் வீட்டை நோக்கி பறக்க ஆரம்பிச்சான்.
கோரிக்காகம் மறுபடியும் உணவை தேடி காட்டுக்குள்ள பறக்க ஆரம்பிச்சுது. எங்க தேடியும் உணவு கிடைக்காததால தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நதிக்கரைக்கு வந்தது. அந்த நேரம்னு பார்த்து மீனுக்குருவி ஆப்பிள் பழத்தோட அங்க உட்கார்ந்திருந்தா. கௌரி அக்கா, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. நேத்து நான் உங்ககிட்ட ரொம்ப கடுமையா நடந்துக்கிட்டேன். நான் பேசுனது ரொம்பவே தப்பு. என்னை விட எவ்வளோ வயசு பெரியவங்க நீங்க. உங்களை நான் ரொம்பவே மரியாதை குறைவா பேசிட்டேன். என்ன மன்னிச்சிருங்கக்கா. அட, என்ன இந்த மீனும் ரொம்ப நல்ல விளையாட்டம் பேசுறா. இவளை போய் கொல்றதுக்காக நம்ம காலுவ அனுப்பி வச்சிட்டோமே. அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள கோரி வருத்தப்பட்டா. பரவாயில்ல மீனு, விடு. நானும் பேசினேன், நீயும் பேசின. பேச்சுக்கு பேச்சு சரியா போயிடுச்சு. ஆமா, என்ன நதிக்கரையிலேயே உட்காந்துருக்க? என்ன விஷயம்? ஒன்றும் இல்லக்கா, இன்னைக்கு என்னோட நண்பன் ஆந்திக்கு கல்யாணம். அவனோட கல்யாணத்துக்கு போறதுக்காக தான் கிளம்பி வந்தேன். வர வழியில தாகம் எடுத்துச்சா, அதான் தண்ணி குடிக்கலான்னு நதிக்கரைக்கு வந்தேன். கோரி அக்கா, இன்னையிலிருந்து நான் உங்க கூட நட்பா இருக்கணும்னு நினைக்கிறேன். இந்தாங்க, இந்த ஆப்பிள் பழத்தை என்னோட பரிசா எடுத்துக்கோங்க. என்ன மீனு, நீ சாப்பிடலான்னு எடுத்துட்டு வந்திருக்க, இது போய் என்கிட்ட கொடுக்குற? பரவாயில்ல மீனு, நீயே சாப்பிடு. இல்லக்கா, நான் தான் இப்ப கல்யாணத்துக்கு போறேன்ல, அங்க போயிட்டு விருந்தே சாப்பிட போறேன். அப்புறம் எதுக்கு எனக்கு இந்த பழம் அப்படின்னு சொல்லி மீனு குருவி கௌரி கிட்ட ஆப்பிள் பழத்தை கொடுத்தது. பிறகு கோரி அவளோட வீட்டுக்கு திரும்பி வந்தது. காலு, அந்த மீனு நாம நினைக்கிற மாதிரி கெட்டவெல்லாம் கிடையாது. எவ்வளோ நல்லவ தெரியுமா? நேத்து என்னடான்னா அந்த மீனு ரொம்ப கெட்டவ, என்ன பார்த்தாலே திட்டுறா அப்படின்னு சொல்லி அவளை கொல்லணுங்கிற அளவுக்கு திட்டம் போட்ட. இப்ப என்னடான்னா அவ ஒரே நல்ல உனக்கு நல்லவளா தெரியுறா. ஆமா, என்ன விஷயம் அத முதல்ல சொல்லு. காலு, நான் நதிக்கரைக்கு தண்ணி குடிக்க போனேன்னா அங்க அந்த மீனும் ஒரு ஆப்பிள் பழத்தை வச்சுட்டு உட்காந்துருந்தா. என்னை பார்த்ததும் அவ நேத்து பேசின எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்டுட்டு அந்த இனிப்பான பழத்தை என்கிட்ட கொடுத்தா தெரியுமா? அவ உண்மையாலுமே ரொம்ப நல்லவ காலு. நாம தான் அவளை ரொம்ப தப்பா நினைச்சிட்டோம். ஐயோ, என்ன சொல்ற கோரி? அப்படின்னா அந்த மீனு கொடுத்த பழத்தை நீ சாப்பிட்டுட்டியா? ஆமா, நான் தான் சாப்பிட்டேன். ஏன் நீங்க இவ்ளோ அதிர்ச்சி ஆறீங்க? அவ கண்ணு தெரியாம போறதுக்காக மாமா கொடுத்த மருந்த அந்த பழத்துல தான் நான் கலந்து வச்சிருந்தேன். அந்த பழத்தை நான் தான் மீனு கிட்டயே கொடுத்தேன். காலு, என்ன சொல்றீங்க? அட கடவுளே, இது தெரியாம ஒரு சொட்டு கூட மிச்சம் வைக்காம எல்லாத்தையும் நானே சாப்பிட்டுட்டேனே. காலு, காலு, எனக்கு கண்ணெல்லாம் ரொம்ப எரியுது காலு. பார்வை மங்கி போயிடுச்சு. காலு, எப்படியாச்சும் என்ன காப்பாத்துங்க. ஏற்கனவே வயசானதால எனக்கு கண்ணு தெரியல. உன்னோட கண் பார்வைய வச்சுதான் இத்தனை நாளா ஏதோ கிடைக்கிற உணவை சாப்பிட்டுட்டு இருந்தோம். இப்போ உனக்கும் கண்ணு தெரியாம போயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம சாப்பாட்டுக்கு என்ன பண்றதுன்னே தெரியலையே. ஐயோ, காலு, காலு, இப்படி அநியாயமா அந்த மீனுக்கு விரிச்ச வலையில நானே சிக்கிட்டேனே. இதுக்குதான் அடுத்தவங்களோட பொருளுக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க போல. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸை பார்க்க மறக்காம நம்மளோட சிட்டு பேர்ட் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.